கர்த்தர் 2026 கொடுத்த நல்ல அருமையான வாக்கு தத்தத்தை வாசிக்க கேட்போம். யோவேல் 2:26. நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து, ஆங்கிலத்தில் யூ ஷல் ஈட் இன் பிளண்டி அண்ட் பி சாட்டிஸ்ஃபைட். நமக்கு பொதுவாக இந்த திருப்தி என்ற ஒன்று வரவே வராது, அப்படிதானே? வாழ்க்கையில் திருப்திங்கிறது அநேகருக்கு இருக்கவே இருக்காது. எவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுத்துருப்பார். அடிக்கடி சொல்லுவேன், ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்வேன், கூட்டி கழித்து பார்த்தா உங்களுக்கு எல்லாம் இருக்கும், ஆனால் இல்லாதது போலவே நடந்துக்குவீங்க. உங்களுடைய பழக்க வழக்கங்கள், உங்களுடைய செயல்கள், பேச்சுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஆண்டவர் தரல அப்படிங்கிற மாதிரி நம்முடைய சிந்தைகள், செயல்லாம் இருக்கும். நல்லா கவனிக்கணும். இந்த 2026 நம்ம காலடி எடுத்து வச்சிருக்கிறோம். தேவ சபையில் துதியோடு அபிஷேகத்தோடு அவருடைய மகிமையின் உள்ள பிரவேசிச்சிருக்கிறோம். இந்த ஆண்டு நம்ம சம்பூர்ணமாய் வாழ்வோம். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. You will be satisfied. ஒரு திருப்தியான வாழ்க்கையை தருவார். துன்மார்க்கனுக்கு இருக்கிற அநேக செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுக்கு இருக்கிற கொஞ்சமே நலம். கொஞ்சமாக இருந்தாலும் திருப்தியாக மன நிறைவோடு அப்பன் இயேசு நமக்கு வாழ உதவி செய்வார். கவலைப்படாதீங்க. நீங்கள் போன வருஷத்தில் அநேக குறைவுகளோடு வாழ்ந்திருக்கலாம். ஆகவே தான் இந்த வாக்கு தத்தம் சொல்லுது, உங்களை சம்பூர்ணமாக, ஆங்கிலத்தில் பிளண்டி, தமிழில் சம்பூர்ணம். பூரணம் வேற, சம்பூர்ணம் வேற. அது பர்ஃபெக்ஷன், எல்லாம் ஒரு பூரணம் நிறைவாக இருக்குங்க. பயப்படாதீங்க. மட்டுமல்ல, திருப்தியான வாழ்க்கை, அதோடு உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவன். அல்லேலூயா. அவருடைய நடத்திப்பை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய நடத்திப்பு ஆச்சரியமானதுங்க, அதிசயமானது. ஆண்டவர் நம்மை நடத்துகிற விதம் அது நம்மால் இந்த புத்தியால் புரிந்து கொள்ளவே முடியாது. இழப்பில் அல்லது துக்கத்தில் கூட கர்த்தருக்கு பெரிய திட்டங்கள் உண்டுங்க. அநேகர் மனதில் நினைக்கிறீங்க, என் வாழ்க்கையில் துக்கம் நடந்திருக்கு, என்னை எப்படி நீங்கள் துதிக்க சொல்கிறீங்க? அவங்க துதிக்கலாம், இவங்க துதிக்கலாம், ஆனால் எனக்கு எப்படி துதிக்க முடியும்? என் வாழ்க்கையே துக்கமாக இருக்கு அப்படின்னு புலம்பிக் கொண்டிருக்கிற ஒரு சில ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். ஸ்தோத்திரம். நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற இந்த துக்கத்திலும் கர்த்தருக்கு பெரிய திட்டம் உண்டு. அல்லேலூயா. அவர் நம்மை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. நீங்கள் சம்பூர்ணமாய் வாழ்வீர்கள், திருப்தியாய் வாழ்வீர்கள். கர்த்தரே உங்களை அதிசயமாய் நடத்தி கொண்டு வந்து நீங்க வெட்கப்பட்ட இடத்துல தலை குனியாமல் தலை நிமிர செய்கிறவர். ஆண்டவர் வல்லமையாய் சொல்லுகிற வார்த்தை உங்களை பார்த்து, நீங்கள் என் ஜனம். ஆமென். சோத்திர. மகளே, நீ கர்த்தருடையவள். மகனே, நீ கர்த்தருடையவள். நீங்களும் நானும் கர்த்தருடைய ஜனம். ஆமென். ஆண்டவர் மார்தட்டி சொல்றார், நீ என் ஜனம். You are my people. You shall never be put to shame. நீ ஒருபோதும் வெட்கப்படுத்த ஆண்டவர் விடவே மாட்டார். ஆமென். உங்கள் தேவைகள் எவ்வளோ பெரிய தேவைகளாக இருக்கலாம். அவமானப்பட்டு விடுவேனோ, வெட்கப்பட்டுருவேனோ, தலை குனிந்து விடுவேனோ நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், என் ஜனம். ஆமென். யூ ஆர் மை பீப்புள். ஏன் நீ கவலைப்படுற? நமது தேவனுடைய பெயர் மிக அருமையான பெயருங்க. சகல விதமான ஆறுதலின் தேவன். எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம் நீங்கள் துக்கப்படுறது, எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவர் ஆறுதல் செய்கிறவர். ஆமென். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார்.
இயேசு கைவிடவே உலகம் பேசலாம். விதவுட் ரீசன் உன்னை பார்த்து நகைக்கலாம், வெறுத்து பேசலாம். உன்னை படைத்தவரோ, உன்னை படைத்தவரோ ஏந்துவார். உள்ளம் கையில் ஏந்துவார், உள்ளம் கையில் ஏந்துவார். கலங்காதே மகளே, ஹல்லேலூயா. முதல் குறிப்பு, என் ஜனம். நம்ம வெட்கப்படாம இருக்கணும்னா அவருடைய ஜனமா இருக்கணும். அவருடைய ஜனங்கள் எப்படி இருப்பார்கள்? அதுதான் முதல் குறிப்பு. வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யார் அவருடைய ஜனங்கள்? வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. ஆடுகளும் அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். மேய்ப்பனின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஜனம் அவருடைய ஆடுகள். ஹல்லேலூயா. நல்ல செவி கொடுக்கணும். வேர்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவியை கொடுத்து கவனமாய் கேட்கிற ஜனம் கர்த்தருடைய ஜனம். ஹல்லேலூயா. அவர்களை வெட்கப்படுத்த விடவே மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? செவி, 2 செவி வச்சிருக்கிறார் பார், 2 காதுள்ளவன் நல்லா கவனிக்கிற ஜனம். நீங்க ஒருபோதும் இந்த வருஷம் உங்களை வெட்கப்படுத்த ஆண்டவர் விட மாட்டார். ஹல்லேலூயா. அப்போ செவி கொடுக்கிறவர்கள் அவருடைய ஜனம், அவருடைய சத்தத்தை கேட்பவர்கள். மட்டுமல்ல, அவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு பின் செல்லுகிறவர்கள் அவருடைய ஜனம். ஆமென். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அப்போ உண்மையான ஆடு அவருடைய ஆடுகள், அவருடைய ஜனம், அவரை பின்பற்றுகிற ஜனம். ஹல்லேலூயா. ஏசப்பாவுடைய அடிச்சுவடுகளை நீங்களும் நானும் பின்பற்றும்படி ஃபாலோ பண்ண நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். we are chosen generation. ஹல்லேலூயா. ஆமென். அவன் மேய்ப்பன், அவர் எஜமான். எஜமான் என்ன சொல்றாரோ அது அப்படியே உங்களுக்கு சொல்லிடணும். அதுல கூட்டி குறைச்செல்லாம் சொல்லக்கூடாது. ஆமென். என்ன வேலைக்காரனா வச்சிருக்கிறாருங்க. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை கடத்தி விட்டு போவது அடியானின் வேலை. ஆமென். அவரே எஜமான், அவரே நல்ல மேய்ப்பன், அவரே பிரதான மேய்ப்பன். ஏனென்றால் ஆடுகளுக்காக ஜீவனே கொடுத்த நல்ல பிரதான மேய்ப்பனை கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, என் ஆடுகள் எனக்கு பின் செல்லுகிறது. ஆமென். யார் அவருடைய ஜனம்? நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே வழிமொழிகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவர்கள் தான் அவருடைய ஆடுகள். ஆமென். லெஃப்ட் ரைட் பார்க்கக்கூடாது. அவர் நடத்துகிற பாதை நம்ம யோசனைக்கு மிஞ்சினதுங்க. நம்முடைய புத்தி கேட்டாத யோசனைகளில் தேவன் நம்மை நடத்துவார். நம்மை ஆராய்ந்து முடியாது. எல்லாமே நல்ல பாதையா அப்படின்னா கரடுமுரடான பாதைகளையும் தேவன் நம்மை நடத்துவார். நம்முடைய வேலை முழுக்க முழுக்க ஆண்டவரை சார்ந்திருக்க வேண்டும். ஆமென். என் ஆண்டவர் எதை செய்தாலும் நேர்த்தியாக செய்கிற எம்பெருமான் இயேசு என்று அவருக்கு பின் செல்ல எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம்? கலப்பையில் கை வைத்தவன் பின்னோக்கி பாரான், பின்னிட்டு திரும்பான். விசுவாச ஜீவியத்தில் காலடி எடுத்து வச்சிட்டோம். லாபமோ நஷ்டமோ, தீமையோ நன்மையோ, உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, எல்லாவற்றிலும் அவர் தான் முன்னே செல்வார். நாம் அவருடைய அடிச்சுவடுகளை பின் சென்றால்
நம்மளை ஆண்டவர் வெட்கப்படுத்த விடவே மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அவர் ஜனம் அவர் சத்தம் கேட்கிறது, அவர் ஜனம் அவருக்கு பின் செல்லுகிறது, அவர் ஜனம் அவரை விசுவாசிக்கும். விசுவாசமும் கீழ்ப்படிதலும் பிரிக்க முடியாத நகமும் சதையும் போன்றது. நகத்தை பிரிக்க முடியுமா? நகத்தை பிக்கிறப்ப சதையும் சேர்ந்து வரும். விசுவாசம் எங்க இருக்கோ அங்க என்ன இருக்கிறது? 100% கீழ்ப்படிதல். சொல்லும் அடியே ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படியே இதோ அடியே. அது எப்படி, இது எப்படி, அவங்களுக்கு ஆச்சா இவங்களுக்கு ஆச்சா, அவங்களுக்கு மாதிரி எனக்கு நடக்குமா, எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் சில நிபந்தனைகளை சொல்லிக் கொடுப்பார். நம்ம வெட்கப்படாமல் நடக்கணும் அப்படின்னா நிபந்தனை ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா ப்ராஃபஸியும் கேட்குறப்ப தீர்க்க தரிசனத்துக்கு இடையில நிபந்தனை வருதான்னு பார்க்கணும். எல்லா ஆசீர்வாதத்திலும் ஒரு நிபந்தனை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆமென். ஏன் ஜனம் வெட்கப்படாமல் இருக்கணும்னா இதை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். இதை செஞ்சால் நான் கண்டிப்பாக செய்வேன். இது செய்யலை அப்படின்னா சில நேரங்களில் மன்னிச்சுக்கோங்க, ஆசீர்வாதம் சாபமாய் மாறிடும். சிலருக்கு பிளெஸ்ஸிங்கை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல, ஆசீர்வாதத்தை எப்படி கையாள வேண்டும் என்று தெரியாததுனால அதே நீங்கள் பெற்ற ஆசீர்வாதம் சாபமாய் போய்விடுகிறது. சிலருக்கு வேலை சாபமாக போயிடும். அந்த ஆசீர்வாதத்தை கையாளக்கூடிய ஞானம் இல்லை. சிலருக்கு வாழ்வாதாரம் சாபமாக போயிடும். கர்த்தர் கொடுத்த பிசினஸே சாபமாக போயிடும். ஆண்டவர் விட்டுருவாங்க. அதான் சொல்றேன், ரொம்ப ஞானமா இருக்கணும். நிபந்தனையோடு வருகிற தேவ செய்தியை நீங்க தாராளமாய் கேளுங்கள். அவருடைய ஜனம் வெட்கப்படாம இருக்குன்னா ஒரே ஒரு நிபந்தனை. ஹல்லேலூயா. நிபந்தனை இருந்தாதான் இந்த ஆசீர்வாதம் நிரந்தரமாய் இருக்கும். ஹல்லேலூயா. வண்டியில பிரேக் இருந்தாதான் சுகமான பிரயாணம். ஆமென். சிலருக்கு மனைவி பிரேக்கா இருப்பாங்க, இதை செய்யாதையா அப்படிம்பாங்க. சிலருக்கு புருஷன் பிரேக்கா இருப்பாங்க, இதெல்லாம் செய்யாதமா, இதெல்லாம் ஆகாது நமக்கு. சில பிள்ளைகளுக்கு பெற்றோர் பிரேக் அடிப்பாங்க. உனக்கு பிரேக்கா இருக்கிறனால தான் நீ பரிசுத்த வாழ்க்கை வாழ்ற. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உங்க அப்பா அம்மாக்கு நீ அடங்கி இருந்தனா ஃபியூச்சர் உனக்கு பிரமாதமான ஒரு பிளெஸ்ஸிங்கை வச்சிருக்கிறார். ஆமென். அதை யாரெல்லாம் கீழ்ப்படுகிறீங்களோ உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். ஆமென். ஒரே ஒரு நிபந்தனைங்க. இந்த வசனம் தான் முந்தின அதிகாரத்திலேருந்து ஒரே சாபமாக சொல்லியிருப்பார். உனக்கு ஒரே வறட்சியா, உனக்கு ஒரே தரித்திரம், நீ எதை தொட்டாலும் ஆகாதுன்னு சொல்லியிருப்பாரு. இந்த வசனத்துக்கு அப்புறம் அப்பொழுது என்று ஆரம்பிப்பார் பாருங்க. ஒரே பிளஸ்ஸிங் 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 பிளஸ்ஸிங். எந்த வசனம் வாசிக்க கேட்போம்? அதே அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்தின் சோத்திரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவரிடத்துல திரும்பணும், அவ்வளவுதான். That's enough. ஒரே ஒரு கண்டிஷன் தாங்க. இதுக்கு முன்னாலெல்லாம் பாரு, விளைச்சல் அழிக்கப்பட்டது, வயல்வெளி பாழாய் போயிற்று, பூமி துக்கம் கொண்டாடுகிறது, விளைச்சல் அழிக்கப்பட்டது, புது ரசம் வற்றி போயிற்று, பயிரிடும் குடிகளை வெட்கப்படுங்கள், கோதுமையும் வார்கோதுமையும் இல்லாமலே போயிடுச்சு சொல்லி ஒரே வாசிக்கிறதுக்கே சங்கடமா இருக்குங்க. அப்படிப்பட்ட தரித்திரங்கள், வறட்சி, ஒரே புலம்பு அப்படிங்கிறார், அழுகுங்கிறார். திரும்பிடணும் ஆண்டவரிடத்துல, கர்த்தரிடத்துல திரும்பி கர்த்தருடைய சமூகத்தை சார்ந்து கொள்ளும் போது நம் சந்தித்த எல்லா தோல்வி ஜெயமாய் மாறும். விசுவாசிக்கிறீங்களா? உங்க சாபம் ஆசீர்வாதமாயிரும். ஆமென். வறட்சி செழிப்பாகும், சோத்திரம் நஷ்டம் லாபமாக மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். நம்முடைய தேவனை போல சோத்திரம் இரக்கமுள்ளவர் உலகத்தில் ஒருவரும் இல்லை. நம்முடைய எல்லா கவலைகளை மாற்றுவார். வறட்சி செழிப்பாகும், துக்கம் சந்தோஷமா மாறும், தோல்விகள் ஜெயமாய் மாறும், நஷ்டம் லாபமாய் மாறும். ஒரே ஒரு நிபந்தனை, திரும்புங்கள். அல்லேலூயா. நிபந்தனை என்ன? என்னிடத்தில், அவ்வளோதான். உங்களை அதை கொடுக்க சொல்லி நகை நட்டு சொத்து காசு பணம் எதுவும் கேட்கல. உங்கள் இருதயத்தை கர்த்தரிடத்தில் திருப்புங்கள். ஆமென்.
டைம் ஒதுக்குங்க, திரும்புங்கள் என்று கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அல்லேலூயா, ஆமென். எப்படி திரும்பணுமா சொல்லி கொடுக்குறப்ப அவர் பாருங்க, நம்ம ஆண்டவர் ஒரு பரம தகப்பன், சின்ன பிள்ளைகளுக்கு சொல்ற மாதிரி சொல்றார். வாசிக்கலாமா? 13 வசனத்தை வாசிங்க. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். தீங்கு வரப்போகுதுங்க. இந்த வருஷம் ரொம்ப மோசமான வருஷம். பலர் ப்ராஃபஸி சொல்லிட்டாங்க. ரொம்ப இருளான வருஷம். அது என்னெல்லாம் சம்பவத்துக்கு நமக்கே தெரியாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஜெபம் எதுக்கு? நம்முடைய ஜெபம் தேசத்தை அசைக்கும். அல்லேலூயா. என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தேவ சமூகத்தில் அப்படி வருந்தி நாம் கேட்கும்போது இந்த தேசத்துக்கு என்ன செய்வார் ஆண்டவர்? சேமத்தை கொடுப்பாருங்க. அதுக்கு தான் ஜெபம். தேசம் சேமம் உள்ளதாக இருக்கணும், கலவரம் வந்துடக்கூடாது. நல்ல தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்கிறது. ஊக்கமாக ஜெபித்து இந்த வருஷத்தை நாம் ஸ்தோத்திரம் கர்த்தருக்குரிய ஒரு வருஷமாய் மாற்றிக்கொள்வோம். அல்லேலூயா. நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் கிரியை செய்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆக நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்பினால் கர்த்தர் நம்மிடத்தில் திரும்புவார். தீங்கு நம்மை துக்கப்படுத்தாதபடி தேவன் பாதுகாப்பார். விசுவாசிக்கிறீங்களா? எப்படி திரும்பணும்? மனதை திரும்ப வேண்டும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. நமது மனதை 2025 இருந்ததில் எப்படி இருந்ததோ அப்படியே வச்சுட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் என்னைக்கு உங்களை திருப்பிக்கிறீங்களோ மனதை சற்று மாற்றுங்களேன். அடிக்கடி சொல்லுவேன், மனம் திரும்புதல் 1% முடியுமா? முடியாதா? 1%. அப்படி நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் முடிகிறப்ப 365% மாறிடுவீங்க. நீங்கள் 1% டெய்லி ஒரு சின்ன சின்ன மாற்றங்களை உங்களுக்குள்ளே செய்து பாருங்கள். உங்கள் ப்ராட்டப் வேறு மாதிரி இருக்கும். இங்கே கற்றுக் கொடுப்பது வேறு மாதிரி இருக்கும். எங்கள் அப்பா அம்மா இப்படி சொல்லலைங்களே, எங்கள் உடன்பிறப்பு இப்படிலாம் சொல்லிக் கொடுக்கலையே, இவர் சொல்கிறது வேறு மாதிரி இருக்கே, ஏற்றுக்கிற கஷ்டமாக இருக்கும். ஒரே 1% மட்டும் கீழ்ப்படிஞ்சு பாருங்கள். இந்த வருஷம் முடிவதற்குள்ளே நீங்களாக இருக்க மாட்டீங்க. சத்தியம் உங்களை தலைகளாய் புரட்டி போட்டிருக்கோம். அல்லேலூயா. இது சத்திய வார்த்தை. சத்திய வார்த்தைக்கு வல்லமை இருக்கு. மனம் திரும்பணும். ஜனத்தை கூட்டுங்கள், பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள். பாலுங்கிற குழந்தை கூட வந்து உட்கார சொல்றார். 16 வசனத்தை வாசிக்கலாமா? ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், பிள்ளைகளையும் பாலுங்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள், மணவாளன் தன் அறையையும் புறப்படுவார்களாக. இதை செஞ்சிட்டா ஒரே பிளஸ்ஸிங். என்ன பிளஸ்ஸிங்? 18 வசனத்தை ஆரம்பத்தை பாருங்க. சோத்திரம், ஆசீர்வாதங்கள் எல்லாம் இதை அடிப்படையாக இருக்கு. 18 வசனத்தின் ஆரம்பம் என்ன? அப்பொழுது, எப்பொழுது? மனம் திரும்பும் போது, தேவ சமூகத்தை நாடும் போது, அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கும் போது, அவரை நம்பும் போது, விசுவசிக்கும் போது, அவரை பின்தொடரும் போது, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது, கீழ்ப்படியும் போது, அதான் அப்பொழுது. அதான் இப்போ இங்கே சொல்றாரு பாருங்க. சோதரர் எங்க? 12 வசனத்தில், ஆதலால் நீங்கள் இப்பொழுதே. எப்பொழுது? நீ எப்பெல்லாம் மனம் திரும்புறீங்களோ அப்பொழுது கர்த்தர் கிரியை செய்வார். மனம் திரும்பல அப்படின்னா இந்த வாசித்த 2ஆம் அதிகாரம் 12 வசனத்துக்கு முன்பாக சொல்லப்பட்ட எல்லா சாபங்களும், வறட்சி, ஆமென், சோத்திரம் எல்லாம் அப்படியே பலிக்குங்க. இது சத்தியம், இது மாறாதது. நம்ம செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, கர்த்தரிடத்தில் திரும்ப கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. மனம் திரும்பினா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? மனம் திரும்பலைனா எப்படி இருக்கும்? மனம் திரும்புன்னு சொல்கிறீங்க பாஸ்டர், எப்படி அடையாளம்? ஹவு கேன் வி ஐடென்டிஃபை இந்த ரிப்பண்டன்ஸை எப்படி நான் பார்க்க முடியும்? நமக்கு இப்போ நான் ஃபீவரிஷாக இருக்குன்னா தெர்மோமீட்டரை வச்சு பார்க்குறாங்க. அப்படி தானே மீட்டர்லாம் வச்சுப்பாங்க. எனக்கு ஃபீவர் 98.4 இருந்துச்சுன்னா டெம்பரேச்சர் நார்மல். வி கேன் ஐடென்டிஃபை ஃப்ரம் தி இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். ஒரு மனிதன் மனம் திரும்பினால் அவனுக்குள்ள என்ன மாற்றங்கள் இருக்கும் என்பதை எம்பெருமான் இயேசு ஒரு ஓமையின் மூலம் அழகாக சொல்றார். அல்லேலூயா. மனம் திரும்புகிறவன் இப்படி தான் இருப்பான், மனம் திரும்பாதவர்கள் இப்படி இருப்பார்கள்.
எப்படி இருப்பார்கள்? வாசித்து பார்த்துடலாமே. இதை நான் வாசிக்கிறப்ப உங்களுக்குள்ள மனசாட்சி பேசும். உடனே ஒத்துக்கோங்க. ஸ்தோத்திரம். யாரையும் குற்றப்படுத்த வேண்டாம், யாரையும் குறை சொல்ல வேண்டாம். உங்களை மாற்றிக்கொண்டால் நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அல்லேலூயா. மனம் திரும்பினதற்கு என்ன அடையாளம்? எம்பெருமான் இயேசு சொன்ன அருமையான உவமை வாசிக்கலாம். லூக்கா 15:21 வாசிங்க. குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். மனம் திரும்பினவர்களுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா, அவ்வளவு தாழ்மையான சிந்தை. நான் ஒரு பாவி, நான் உள்ளே வருவதற்கும் அருகதையற்றவன் என்று சொல்லி தன்னை வெகுவாய் தாழ்த்துகிறவன். அவனுடைய மனது எப்படி இருக்குன்னா அடிச்சுக்கும். ஐயோ, நான் எவ்வளவு ஆண்டவரை துக்கப்படுத்தியிருக்கிறேன், எவ்வளவோ வேதனைப்படுத்தியிருக்கிறேன். இப்பொழுது நான் எழுந்து என் தகப்பன் வீட்டுக்கு நான் செல்வேன் என்று சபையை தேடி ஓடி வருகிறவர்கள் மனம் திரும்புகிறவர்கள். அல்லேலூயா. மனம் திரும்புகிறவன் தன்னை தாழ்த்தி தகப்பன் வீட்டுக்கு நான் போவேன், அங்கே போனாதான் எனக்கு மன திருப்தி என்று சொல்லி ஓடி வரணும். அல்லேலூயா. ஆமென். நான் வாசிக்கிறப்பவே நம்ம கண் முன்னால் சில பிக்சர்லாம் வரும். உங்கள் மனசாட்சி சொல்லும், நீ இப்படி இருக்கிறப்பா மாற்றிக்கோ அப்படின்னா வேத வசனத்தை வைத்து மாற்றிக்கொள்ளுங்கள். மாற்றிக்கொண்டால் நீங்கள் ஒருபோதும் எங்கேயும் வெட்கப்படுத்த ஆண்டவர் விடமாட்டார். சத்திய வார்த்தையை பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். சத்திய வார்த்தைக்கு அத்தனை வல்லமை உண்டு. அல்லேலூயா. ஆமென். எப்படி தாழ்த்துறான் பாருங்க. தன்னை எந்த அளவு தாழ்த்தணும். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க. இன்னொரு வசனத்தை வாசிங்க. பிளஸ்ஸிங் பாருங்களேன். இப்படி தாழ்த்தினா பாருங்க, ஆண்டவர் விட்டுருவாரா? 22 வசனத்தை வாசிங்க. இப்படி தாழ்த்தி அப்பா வீட்டில் பிரவேசிக்கிறவர்களுக்கு என்னெல்லாம் ஆண்டவர் அடுக்கடுக்கா பிளெஸிங் கொடுக்கிறார் பார். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வா அப்படிங்கிறார். இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். பார்த்தீங்களா? நம்ம மட்டும் மனம் திரும்பி இப்படி செய்த குற்றத்துக்கு மனம் வருந்தி தகப்பனே அப்படிங்கிறான். உமக்கும் பரத்துக்கும் விரோதமாக பாவம் செய்து. பார்த்தீங்களா? இவ்வளோ தாழ்மை. தகப்பனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. பரத்தையும் சேர்த்துக்கிட்டான். அப்படிதான் ஆண்டவருக்கும் அடங்கி இருப்பாங்க விசுவாசி. அவர்களே மனம் திரும்பின விசுவாசிகள். அல்லேலூயா. அது உங்களுடைய நன்மைக்காக தான். பிரயோஜனம் ஒருபோதும் உங்கள் தீமைக்கு நான் சொல்லவே மாட்டேன். அப்படியே ரிசீவ் பண்ணி அப்படியே கீழ்ப்படிஞ்சா 100% ஆசீர்வாதம். அல்லேலூயா. ராஜ வஸ்திரம் என்ன, அது மோதிரம். ஆண்டவருக்கு உங்களுக்குள்ள உறவு புதுப்பிக்கப்படும். பாதரட்சைகள். ஆண்டவரை விட்டு சர்ச்சை விட்டு வெளியே போனால் பாதரட்சை கூட இருக்காதுங்க. வஸ்திரத்தையும் இழந்துருவான். அதுதான் அர்த்தம். கொளுத்த அங்கே பண்ணி திங்கிற சாப்பாடு கூட கிடைக்கல, இங்கே கொளுத்த கன்று. பார்த்தீங்களா? மனம் திரும்பினால் என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருந்து. சரி, இப்போ மனம் திரும்பாத கேஸ் எப்படி இருக்கும்? மனம் திரும்பவில்லை என்றால் என்ன அடையாளம்? கண்டிப்பாக நான் சொல்கிறேன், 100% நீங்கள் எந்த இடத்துல வெட்கப்பட்டு போக கர்த்தர் விட மாட்டார். அல்லேலூயா. ஒரே ஒரு நிபந்தனை, என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சபையை அழைக்கிறார். ஆமென். மனம் திரும்பாதவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, கவனிக்கணும். வாசிக்கலாம். 25 வசனத்தை வாசிக்கலாம். அவனுடைய மூத்த குமாரன், இப்ப இளைய குமாரன் இவ்வளவு நேரம் பார்த்தாச்சு. மூத்த குமாரன் வராரு பாருங்க. வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன களிப்பையும் கேட்டு ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். ஏங்க, அவன் வீடுங்க. இவர் வெளியின்னு தான் பிரசங்கம் கேட்பார். வெளியின்னு பிரசங்கம் கேட்கக்கூடாது. சத்தியத்தை நான் எதுக்கு கேட்கணும்? இவன் உள்ளே வரவே மாட்டாங்க. மூத்த குமாரன் உள்ளே வரமாட்டார், வெளியே தான் நிற்பார். ஃபுல்லாக என்கொயரி. சர்ச்சில் என்ன நடக்கு, பாஸ்டர் எப்படி, அவங்க என்ன சொன்னாங்க, இவங்க என்ன சொன்னாங்க, ஃபுல்லாக விசாரணை. ஆனால் தகப்பன் வீட்டில் தான் இருந்தாங்க.
இந்த இளைய குமாரன் மட்டும் மனம் திரும்பி வரலன்னா மூத்த குமாரன் தான் கிங். நம்ம மூத்த குமாரனை போற்றுன்னு போற்றிருப்போம். இளைய குமாரன் ஆண்டவர் கொண்டு வர்றாரு பாருங்க. அப்பந்தான் இந்த மூத்த குமாரனுக்குள் இருந்த பொல்லாத சுபாவம் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எதுக்கு அப்படின்னா இது மனம் திரும்பலன்னு அர்த்தம். வெளியிருந்து ஒரே விசாரணை. தகப்பன் வருந்தி அழைக்கிறார், வாப்பா வீட்டுக்குள்ள வா, தம்பி வந்திருக்காம்ல, அவனோட சேர்ந்து நம்ம என்ஜாய் பண்ணுவோமே. கோபம், எரிச்சல், முகத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவீங்க. ஒரே கோபமும் எரிச்சலும் கடுன்னு இருக்கிறது. மனம் திரும்பாத கேஸுங்க. இந்த அனுபவம் யாருக்கு இருக்கக்கூடாதுக்காக தான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக உபதேசிக்கிறேன். ஹல்லேலூயா. சர்ச்சுக்குள்ளே வந்து சத்தியத்தை கேட்கணும். வெளியில இருந்தால் விசாரணை. மூத்த குமாரனுடைய முழு விசாரணை பார்த்தீங்கன்னா வெளியில இருந்தான். அவர் எப்படி, இவர் எப்படி, சபை எப்படி போயிட்டு இருக்கு, வாங்கன்னா வரமாட்டாங்க. தகப்பன் போய் வருந்தி அழைக்கிறார், வாப்பா ப்ளீஸ் அப்படிங்க. அந்த வசனத்தை வாசிங்க, 26ஆம் வசனத்தை வாசிங்க. ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து இதென்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொழுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். அடிப்பித்தா. இப்பதான் அவனுடைய சுபாவம் எல்லாம் வெளிப்படுதுங்க. என்னை மட்டும்தான் கனம் பண்ணணும், என்னை மட்டும்தான் புகழணும், அவர் யாருக்கும் வேற எந்த இதுவும் கொடுத்துடக்கூடாது. என்னங்க அது? மூத்த குமாரோட அந்த புத்தி, மனம் திரும்பாத கேஸ். அது இங்கே இருக்கிற ஒருவருக்கும் இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா இன்னைக்கு அப்படியே தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்க எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே விட்டுருங்க. கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்தவே விட மாட்டாருங்க. எந்த இடத்துல நீங்கள் வெட்கப்பட்டீங்களோ அந்த இடத்துல தலை நிமிர்ந்து நடக்க செய்வார். ஆமென். 28ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் கோபப்படுறான். ஃபுல்லா டென்ஷன் பார்ட்டி. உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். இவனுக்கு ரொம்ப கேர் கொடுக்கணுங்க. சின்ன பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா அடம் பிடிச்சு அழுவும். அது எப்படி அழுவும் தெரியுங்களா? கண்ணை திறந்து அழுவும். அப்பா வர்றாரா, அப்பா தூக்குறாரா, அப்பா தூக்கணும். அதாவது இவருக்கு ஒரு ஸ்பெஷல் கேர் கொடுக்கணும். அப்பந்தான் அப்பா தூக்குற வர அழுதுகிட்டே தான் இருக்கும். ஸ்பெஷல் கேர் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்குள்ள மனம் திரும்புதல் இல்லை என்று அர்த்தம் என்று பணிவாக சொல்லுகிறேன். யாருக்காக சர்ச்சுக்கு வரக்கூடாது. தேவனை நான் ஆராதிக்க போகிறேன். அல்லேலூயா. ஆமென். தகப்பன் வீட்டுக்கு போகிறேன், அப்படிதானே ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பரமண்டல ஜெபம். பரமண்டலம் இருக்கிற தகப்பன் வீட்டுக்கு போறேன்னு ஓடி வரணுமே ஒழிய அவங்க பேசலை, இவங்க பேசலை, இவங்க என்னை கண்டுக்கலை, அதெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டணும். ஸ்தோத்திரம். அந்த புத்தி இருந்துச்சுன்னா மனம் திரும்பலன்னு அர்த்தம். மனம் திரும்பாத கேஸு. ஸ்பெஷல் கேர் எதிர்பார்க்கும். ஆண்டவர் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இன்றைக்கு எல்லாவற்றையும் விட்டு விட்டால் கர்த்தர் உன்னை கனம் பண்ணுவார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை உண்மையானது, அது சத்தியம் நிறைந்தது, அது ஒருபோதும் பொய் சொல்லாது. சோத்திரம். அதே இடத்திலே உங்களை கனம் பண்ணுகிறவர், உங்கள் தலையை உயர்த்துகிறவர், சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர். உன்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிடுவீர்கள், திருப்தியாய் வாழ்வீர்கள், உங்களை அதிசயமாய் கர்த்தர் நடத்துவார். முதல் குறிப்பு என்ன? என் ஜனம். அவருடைய ஜனம் அவருடைய சத்தத்தை செவி கொடுக்கிறது, அவரை பின்பற்றுகிறது, அவருக்கு கீழ்ப்படுகிறது. இரண்டாவது குறிப்பு என்ன? நிபந்தனை. என்ன நிபந்தனை? கர்த்தரிடத்தில் திரும்பிடணும். மனதை திருப்பி விடுங்கள், அவரோடு இணைந்து விடுங்கள். மனம் திரும்பின வாழ்க்கை எத்தனை அற்புதமான வாழ்க்கை. அல்லேலூயா. இதை செஞ்சிட்டா அவர் நடத்துகிற நடத்திப்பு ஆச்சரியமாக இருக்குங்க.
வேத வசனத்தை மீண்டும் வாசிக்கலாமா? கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை வாசிங்க. ஆண்டவர் எப்படி நம்மை நடத்துகிறாராம். 26ஆம் வசனத்தை மீண்டும் வாசிக்கலாம். நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். அல்லேலூயா. நம்முடைய தேவனுடைய நடத்திப்பு எப்படி இருக்குமா? அதிசயமாய் நடத்துவார். உங்களை அதிசயமாய் நடத்துவார் சிஸ்டர், உங்களை அதிசயமாய் நடத்துவார் பிரதர். கவலைப்படாதீங்க. அது எப்படிப்பட்ட நடத்திப்பு? திருப்தியான வாழ்க்கை. ஆமென். ஒரு சம்பூர்ணம் நிறைந்த வாழ்க்கை. பயப்படாதீங்க. நம்முடைய இருதயத்தில் பெரிய கவலை என்ன அப்படின்னா, நாளைக்கு என்ன செய்வேன், இந்த குறிப்பிட்ட காரியத்தை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுவேன், எனக்கு ஞானம் இல்லையே, என்னுடைய பிள்ளைகளை என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், எனக்கு பிள்ளையே இல்லையே. பலவித யோசனைகளோடு வந்திருக்கிற தேவ ஜனத்திற்கு 3வது குறிப்பு உங்களோடு ஆண்டவர் பேசுகிறார். உங்களை நடத்துகிறவர், அதிசயங்களை செய்கிறவர். ஆமென். நீ சோர்ந்து போகாது. ஆண்டோடைய நடத்திப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்களும் நானும் எதிர்பார்க்கிற மாதிரி நடத்த மாட்டார். அதுதான் நமக்கு சங்கடமாக இருக்கும். நீங்களும் நானும் ஒரு கால்குலேஷன் வச்சுருப்போம். இங்கேருந்து வரும், இங்கேருந்து வரும், இப்படி செய்வோம், இவங்கள்ட்ட கேட்கலாம், அப்பாட்ட கேட்கலாம், மாமாட்ட கேட்கலாம், அல்லது அண்ணன்ட்ட கேட்கலாம், இப்படி எல்லாம் பல கால்குலேஷன் வச்சுருப்பீங்க. எல்லாத்தையும் இன்றைக்கி சுக்குநூறாக உடைச்சிருங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். அவர் உங்களை அதிசயமாய் நடத்துகிறார். ஆமென். அப்பொழுது கர்த்தர் எப்பொழுது? மனம் திரும்புகிற போது. எப்பொழுது? மனம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு பின்பு. எதற்கு பின்பு? 2:13 மனம் திரும்பின பின்பு. என்னெல்லாம் ஆசீர்வாதம். அது செய்யாம ஆசீர்வதிக்க மாட்டாருங்க. அதான் நிபந்தனை, கண்டிஷன். 28ஆம் வசனத்துல ஆவிக்குரிய வாழ்க்கை, என்னத்தான் உலக பிரகாரமான வாழ்க்கை இருந்தாலும் ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங் தான் உன்னதமான பிளெஸிங். ஹல்லேலூயா. 28ஆம் வசனத்தை வாசித்து அந்த அப்படியே அந்த ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்கை இந்த வருஷம் எனக்கு தாங்கப்பா, அதிசயமாக என்னை நடத்துங்க சுவாமி அப்படின்னு ஒரு விண்ணப்பத்தோடு ஜெபமாய் அந்த வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு பின்பு நான் மாம்சமான என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் 30ஆம் வசனம் வானத்திலும் அதிசயங்களை காட்டுவேன். ஹல்லேலூயா. He will deal with miraculously. அதாங்க wonderful, amazing. நீங்களும் நானும் யோசிக்கிறபடிலாம் கிடையாது. அதுக்கு நீங்கள் விட்டு கொடுக்கணும். ஆண்டவரே நீங்கள் நடத்துகிறபடியே என்னை நடத்துங்கப்பா. அப்படி எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஆமென். அதுதாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எல்லாம் ரெடியாக இருப்போம். சில விஷயம் ஆண்டவர் வேண்டானா வேண்டாதான். 1008 ஆசை இருக்கலாம். உலக ஆசை, பொருள் ஆசை. இந்த பொருளை வாங்காத, வாங்கக்கூடாது, நிப்பாட்டிடணும். உங்கள் ஆசையெல்லாம் தூக்கி மண்ணில் அப்படியே புதைச்சிடணும். அதாங்க நடத்திப்பு. அதான் அதிசயமான நடத்திப்பு. அதான் சொன்னேன், ஆண்டவர் நடத்துவார்னா எல்லா ஆசை விருப்பம் நடந்துருமா? இல்லை, சிலர் செய்யாதான் பார். குறிப்பிட்ட நபரோடு சொல்லுகிறார், சில காரியங்கள் வேண்டான்னு பல தடவை சொல்லியும் மீறிக்கொண்டே இருக்கிறாய். நீ மனம் திரும்பல அப்படின்னா 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாத கேடுகள் வரும். ஜாக்கிரதைங்கிறார், எச்சரிக்கிறார். இன்னைக்கு நடத்திப்பு, அவர் நடத்திப்பு அதிசயமா இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். அதுக்காக பயந்துடாதீங்க. அவர் நடத்துறதுல விட்டு கொடுங்க. ஆமென். கர்த்தரிடத்தில் திரும்ப. ஆமென். அவருடைய நடத்திப்பு உன்னால புரிந்து கொள்ளவே முடியாது. சில இது வேண்டானா வேண்டாதான், அதை மீறாதீங்க. நம்ம நினைப்போம், இது பாஸ்டர் இதெல்லாம் கர்த்தருடைய காரியம் தானே பாஸ்டர், சில வேண்டானா வேண்டாதான். எங்கே போட்டிருக்கு பைபிளில் அப்படின்னு கேட்பீங்க. உங்களுக்கு சொல்கிறேன், தாவீதுக்கு ரொம்ப ஆசை என்ன கட்டணும்? ஆலயத்தை கட்டணும். அவருடைய பொருத்தனே அப்படிதான். மச்சு பாவப்பட்ட கேதுரு மரத்தை பிரதிஷ்டை பண்ணி அவர் படுத்திருக்கிறப்ப, மச்சு பாவப்பட்ட வீட்டில் நான் படுத்திருக்கிறேன், உங்களுடைய ஆலயமோ ஆசரிப்பு கூடாரமாக இருக்கிறதே சுவாமி, உங்களுக்கு நான் ஒரு ஆலயத்தை கட்டட்டுமா அப்படிங்கிறார். ஆண்டு சொல்ல, நோ,
நம்மளாம் சொல்லுவோம், ராஜா எனக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்கு, எவ்வளோ அதிகாரம் இருக்கு. ஆனா பாருங்க, அதுதாங்க ஆண்டவருக்கு இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லப்படும். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லிட்டார்னா அப்படியே கீழ்ப்படிஞ்சிட்டா, ஆண்டவர் இந்த பலிபீடத்திலிருந்து ஆவியினால் ஏவப்பட்டு சொல்லுகிறேன், ஆண்டவருக்கு அப்படியே அர்ப்பணிக்கிற ஒண்ணே ஆண்டவர் பல மடங்கு பெருக பண்ணுவார். ஆமென். பல மடங்கு மடங்கு என்று சொல்லி அவையை மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டிருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். இப்பொழுது இருக்கிறதை பார்க்க 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவார். ஓ, தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக உன்னை அர்ப்பணித்து விடு சபையே. ஹல்லேலூயா. ஆமென். அப்படி அர்ப்பணிச்சிருங்க, அப்படி சரண்டர். நீங்க வேண்டாதது எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நீங்க வெறுக்கிறது நானும் வெறுக்கிறேன், இந்த பாவத்தை இனி நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. எனக்கு நல்ல தெரியும், பல விஷயம் என்னுடைய மனசாட்சி என்னோடு பேசி இன்னும் நான் துணிகரம் கொள்ளுகிறேன், என்ன மன்னிங்கப்பா. அர்ப்பணிச்சிரு தம்பி, வாலிப தங்கச்சி, வாலிப தம்பி, உனக்கு நல்ல எதிர்காலம் வச்சிருக்கிறார். குப்பையில போய் விழுந்துடாத. ஆவியானவர் எச்சரிக்கிறார். ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அல்லேலூயா. உபாகமம் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆண்டவர் நம்மை நடத்துகிற விதம் இட் இஸ் டோட்டலி டிஃபரண்ட். வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும். எப்படி நடத்துவாராம்? அவரே நம்மை சிறுமைப்படுத்துவார். தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும். ஹல்லேலூயா. வனாந்தரம், வெறுமை, வறட்சி, நம்மை ஆண்டவர் சிறுமைப்படுத்துவார். நீங்க அப்ப நினைச்சிடக்கூடாது அவன் பில்லி சுனி வச்சுட்டான். கர்த்தரே சிறுமைப்படுத்துவார். எதற்காக? நாம் யார் என்று நாம் அறிய. வசனத்தை எவ்வளவு வசனத்தை கேட்கிறோம், கீழ்ப்படுகிறோமா? உண்மையான கிறிஸ்தவங்களா இருக்கிறோமா? நம்மையே நம்ம வச்சு ஜட்ஜ் பண்ணுவார். சிறுமைப்படுத்தி ஒழுங்கா இருக்கிறோமா அல்லது நிலை குலைந்து போகிறோமா இல்லை விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறோமா, இதெல்லாம் செக் பண்ணுவார், டெஸ்ட் பண்ணுவாருங்க, சோதித்து. அப்போ தேவன் நம்மை நடத்துகிற விதம் சிறுமைப்படுத்தி சோதிக்கிற தேவன். அல்லேலூயா. ஆண்டவர் அடுத்த ஒரு நடத்திப்பு பாருங்க, ஆச்சரியமா இருக்குங்க. அவருடைய நடத்திப்பு டிஃப்ரெண்டா இருக்கும். நம்முடைய சோதனைகளின் நேரத்தில் ஹவு வி ஆர் பிஹேவிங் அவர் செல்ஃப், எப்படி நாம் நடந்து கொள்கிறோம். ஆண்டவர் நம்மை சிறுமைப்படுத்தும் போது, சோதிக்கும் போது, அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி. பசி எடுக்க வச்சிருவார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். உணர்த்தி, பசியினால் வருத்தி, சிட்சித்து, சோதித்து, சிறுமைப்படுத்தி. ஆனா தேவ ஜனம் உணர்ந்திருக்கணும், இது யாரால் வந்தது? தேவனே நம்மளை டெஸ்ட் பண்றாரோ, அப்ப எவ்வளோ நம்ம ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும். ஆண்டவர் என்னை செக் பண்றாரு. ஆண்டவர் பிசாஸ்ட சொல்லாரு, என் தாசனாகி யோபுவின் மேல் கண் வைத்தாயோ, கவனம் வைத்தியா கேட்கிறாரு பாருங்க. யோபு மேல அவ்வளோ நம்பிக்கை. நீ எல்லாம் டெஸ்ட் பண்ணிக்கப்பா. யோபு அவன் வாயினால் கூட பாவம் செய்ய மாட்டான். அல்லேலூயா. ஆண்டவர் அனுமதிக்கிறார். சில நேரத்தில் சிறுமையை அனுமதிப்பார் சிஸ்டர், பிரதர். சில நேரத்தில் ஆண்டவர் நம்மை சோதிப்பார், நம்மை சிட்சிப்பார், உணர்த்துவார். சோர்ந்து போகாதீங்க. அவருடைய நடத்திப்பு ஆச்சரியமானது, அதிசயமானது. அல்லேலூயா. அவருடைய டீலிங் வண்டர்ஃபுல்லாக இருக்கும். புரிஞ்சுக்க முடியாது. நீங்கள் தான் தனிமையாக உட்காந்து யோசிக்கணும், இது கர்த்தரால் வந்ததா, பிசாசால் வந்ததா, அல்லது நமது பாவத்தினால் வந்ததா? 3 இருக்கு. எல்லாமே கர்த்தர் தான் அனுபவிச்சார்னு சொல்லி பாவத்திலே இருக்கலாமா? அதுவும் கிடையாது. இல்லை, பாவத்தினால் வரும். பாவத்தின் விளைவு, பாவத்தின் சம்பளம், பாவத்தின் விளைவும் இருக்கிறது. கர்த்தர் அனுமதிக்கிறது இருக்குது. சாத்தானும் சோதிப்பான். பேதுரு சொல்றார், சாத்தான் உன்னை எப்படி கேட்டுக்கொண்டான்? சுலகினால்
புடைப்பது போல உன்னை புடைக்க கேட்டுக்கொண்டான். ஆனாலும் உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு வெயிட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். சாத்தான் அவனை தொட முடியாது, ஏன் பெர்மிஷன் இல்லாமங்கிறார். அல்லேலூயா. சுலகினால் புடைக்கிறது போல புடைக்க சாத்தான் போய் பெர்மிஷன் கேட்டுட்டு தான் நம்மளை சோதிக்கிறான் பாருங்க. ஆண்டவர் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது. சில நேரத்தில் ஆண்டவர் உங்களை சிறுமைப்படுத்துவார், உங்களை உணர்த்துவார், உங்களை சோதிப்பார், பசியினால் வருத்துவார். பொறுமையாக இருங்க. அல்லேலூயா. ஏற்ற காலம் வரும். அதிசயமாய் நடத்தி வந்த பாதைகளை நினைத்து நீங்கள் சந்தோஷப்பட்டு கர்த்தரை துதிப்பீர்கள். அல்லேலூயா. துதிப்பீர்னா போட்டிருக்கு. முறுமுறுக்காதீங்க. எல்லாம் நல்லா இருக்கிறான், நான் இப்படி இருக்கிறேன், என் கூட தான் பயணித்தான், என் கூட தான் படித்தான், எவ்வளோ நல்ல பிளேஸ்மெண்ட்டு, நல்ல எவ்வளோ சிறந்த தொழில் பண்ணுறான். பொறாமப்படாதீங்க, அவசரப்பட வேண்டாம். சில நேரத்தில் கர்த்தரே நம்மை சிறுமைப்படுத்து, வசனத்தை சொல்றேன், சிறுமைப்படுத்துவார், நம்மை சோதிப்பார், நம்மை பசியினால் வருத்துவார், உணர்த்துவார், ஆனால் கைவிடவே மாட்டார். ஆமென். அந்த கைவிடாமல் இருக்கிற அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இந்த 40 வருஷமும் கால் வீங்கவும் இல்லை. அல்லேலூயா. இதுதாங்க அதிசயமாய் நம்மை நடத்துகிற விதம். பசினால் வருந்தினாலும் உணர்த்தினாலும் சிறுமைப்படுத்தாலும் சோதித்தாலும் எத்தனை பேர் சாட்சி கேட்டோம். ஓ, கர்த்தர் எங்களை குறைவில்லாமல் நடத்துகிறார். அல்லேலூயா. அதுதான் அதிசயமாய் நடத்தான். சோதிச்சாலும் சிற்றித்தாலும் உணர்த்தினாலும் சிறுமைப்படுத்தினாலும் ஒரு குறைவில்லாமல் நடத்துவார். ஆமென். இந்த 4ஆம் வசனத்தில் நெகேமியா சொல்றாரு பாருங்க. இது அப்படியே டிட்டோவா இருக்கு. வாசிங்க நெகேமியா 9:21. இப்படி 40 வருஷமாக வனாந்திரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தே அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை. அல்லேலூயா. சரீர பிரச்சனையில் வருத்தத்தோடு வயதான தாய்மாரே, தகப்பன்மாரே, உங்களோடு ஆண்டவர் பேசுகிறார். 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவர். உங்களை வழி நடத்தாமல் இருப்பாரா? ஆமென். உங்கள் கால் வீங்க விட மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். சோத்திரம். வஸ்திரத்துக்கு குறைவில்லாமல் அப்பன் உங்களை நடத்துவார். ஆமென். நாளை தினம் என்ன செய்வேன் என்று புலம்பிக் கொண்டிருக்கிற தேவஜனமே, உன்னை ஆண்டவர் குறைவில்லாமல் நடத்துகிற அற்புத தேவனை ஆராதிக்கிறோம். ஓ சோத்திரம். ஒன்று உங்களுக்கு குறைவுபடாது, வஸ்திர குறைவு வராது. இந்த வருஷத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தியாய் இருந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை நீங்கள் துதிப்பீர்கள். அல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். வலியோடும் வேதனையோடு இருக்கிற வயதானவர் அநேகம் உண்டு. ஆண்டவர் உங்களோடு தீர்க்கமாக பேசுகிறார். உங்களுக்கு ப்ராஃபஸியா சொல்றார் ஆண்டவர். உங்களுக்கு ஒரு குறைவில்லாமல் கர்த்தர் நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். இந்த உபாகம புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் அந்த வனாந்திரத்தில் என்னெல்லாம் இருக்கான் பாருங்களேன். அப்படியே நம்ம வாழ்க்கையில் இருக்கு. ஆண்டவர் நடத்துகிற பாதை எப்படிப்பட்ட பாதை? நீங்கள் கேட்கலாம், ஐயோ இப்படிப்பட்டவெல்லாம் நான் சந்திக்கணும். இஸ்ரேல் ஜனங்கள் சந்தித்தாங்களே. 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும். அல்லேலூயா. வனாந்திரத்தில் என்னங்க இருக்குங்க? எங்க திரும்பினாலும் வறட்சி. சரி, நல்லா இருக்கா? நல்ல பாம்பு தான் இருக்கு. பேர் என்ன கேட்கறதுக்கு நல்லதாக இருக்கு. ஒரு போட்டுச்சுன்னா தான் தெரியும். கொள்ளிவாய் சர்ப்பங்கள், தேள்கள், வனாந்திர வழியாய் நம்மை நடத்துகிறவர். அல்லேலூயா. உங்கள் இருதயத்தில் ஆழத்தில் சொல்லலாம், என்னை சுற்றி இருக்கிற, என்னோட வேலை பார்க்கிற, என்னோட படிக்கிறவங்கெல்லாம் கொள்ளிவாய் சர்ப்பங்களாக இருக்கிறார்களே, கொத்துன்னு கொத்துறாங்களே, விச நய வஞ்சகமுடையவராக இருக்கிற. பயப்படாது, அதன் வழியாக தான் உன்னை நடத்துவார். ஆனால் உன்னை நடத்துகிறவர் சாதாரணமானவர் அல்ல. உன்னை அதிசயங்களை காண பண்ணுகிறவர், உன்னை அதிசயங்களை காட்டி நேர்வழியாய் நடத்துகிறவர். நீங்கள் சாப்பிட்டு சம்பூர்ணமாய் திருப்தி அடைந்து, கொள்ளிவாய் சர்ப்பங்கள் உன்னை தொடாது, தேள் உன்னை தீண்டாது.
வறட்சி செழிப்பாய் மாறும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இப்படி சந்தித்த இத்தனை பிரச்சனையை சந்தித்த, இப்ப நான் சொன்னேன் பாருங்க, இவ்வளோ வசனம். இப்ப தியானிக்க போற ஒரு நபர் இதெல்லாம் அப்படியே டிட்டோ இவ்வளவு நேரம் நம்ம தியானித்த கொள்ளிவாய் சர்ப்பம், தேள், சோதித்து சிறுமைப்படுத்தி வறண்டு தனிமையாய் பைத்தியம் முடிச்சமாய் சுத்திக்கிட்டு இருந்த ஒரு நபர் கர்த்தரை நாடினான். அல்லேலூயா. 16 மாசம் தேடல, 16 மந்த், 16 மாசம் தனிமையா இருந்தான், சர்ச்சுக்கே போகல. ஆனா திடீர்னு விட மாட்டாருங்க. ஏன் இதை அனுமதிக்கிறார்? சிறுமைப்படுத்துறாரு, உணர்த்துறாரு. தூரம் போன என்ன ஆகுது? பிடிச்சிருவார், ஒரு பிடிப்பார் பாருங்க. 16 மாசம் தேடாம இருக்கன்னு என்ன மாய்மாலம் பித்தலாட்டம், ஒரே பொய், வாயை திறந்தா ஒரே நடிப்பு. விடுவாரா? விடல. 16 மாசம் தனிமையா இருந்த சத்துருக்குடைய பாளையத்தில் இருந்த ஆண்டவர் ஒரு பிரச்சனை அனுப்புகிறார். பெரிய ஒரு நெருக்கடி, சத்தமிட்டு அழுதான். வேதம் சொல்லுகிறது, 1 சாமுவேல் 30:4 வாசிங்க. அந்த நபர் எப்படி அழுகிறான் பாரு. அந்த நபருடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையா இருக்கலாம். ஒருவேளை ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். எல்லாம் இழந்துட்டாங்க. மனைவி, பிள்ளைகள், பொருட்கள் ஒன்று இல்லை. பெலிஸ்தர்ட்ட போயிட்டு திருப்பி வர்றப்ப பார்த்தா சிக்கலாகல. பெலிஸ்தர் எல்லாம் கொள்ளை அடிச்சுட்டு சுட்டரித்து போட்டு போய்விட்டாங்க. அந்த பட்டணமே சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது, சாம்பலா இருக்கு. சாம்பல்ல எப்படி இருந்து எப்படிங்க ஒரு மறுவாழ்வு கிடைக்குமா? ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க இருதயத்துல, பாஸ்டர் என் வாழ்க்கை சுட்டரிக்கப்பட்டு சின்ன பின்னமாய் சாம்பலாய் கிடக்கிறது, எனக்கு ஒரு புது வாழ்வு உண்டா? உண்டு. ஆமென். நியூ இயர்னா என்ன? புது வருடம். பழைய வருடம் அல்ல, நியூ பிகினிங். நம்பணும், விசுவாசிக்கணும். அப்படியே நம்பிருங்க. இன்னைக்கு ஆண்டவங்களோட பேசுகிறார். அழுது கொண்டே தனிமையாய் சுத்திக்கிட்டு இருக்கிற இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உங்களோட ஆண்டவர் பேசுகிறார். சத்தமிட்டு அழுதான். 6ஆம் வசனம் சொல்லுகிறது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். ஆமென். இப்போ நம்ம நெருக்கப்படும் போது, சோதனை நேரத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா, தாவீது நல்ல ஒரு சிறந்த உதாரணம். அவன் நெருக்கப்பட்ட போது கூட இருந்த 600 பேர் கல் எடுத்தாங்க. மண்டை உடைக்கிறேன் பார், ஓம் பேச்சை கேட்டு சிக்லாவுக்கு வந்தோம், என் மனைவி பிள்ளையெல்லாம் போச்சு, நீதாயா காரணம்னு சொல்லி கூட இருக்கிற 600 பேர் கல் எடுத்தாங்க பாருங்க. தாவீது நமக்கு அங்கதான் காண்பிக்கிறார் ஒரு பாடத்தை. ஹல்லேலூயா. அவன் தேவ சமூகத்தை நாடினான். ஆமென், ஆமென். ஆண்டவரிடத்துல மட்டும் திரும்பி விட்டால் நாம் இழந்த எல்லாவற்றையும் திருப்பி தர அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இவ்வளவு நேரம் தியானித்த இந்த வசனங்களின் தொகுப்பை இவனுடைய வாழ்க்கையில அப்படியே நம்ம பார்க்கலாம். 16 மாசம் ஆண்டவரை தேடல. 27:7 1.25 வருஷம் அவன் போய் சிக்லால இருக்கிறான், பெலிஸ்தரோட ஒட்டிக்கிட்டான். ஸ்தோத்திரம். அப்படியே ஒரே ஆக்ஷன் தான், வாய் திறந்தா பொய் தான். எங்க போயிட்டு வந்த? நான் ஒரு யுத்தத்துக்கு போயிட்டு வந்தேன். அங்கேருந்து ஒருத்தனை கூட உயிரோட வைக்க மாட்டாங்க, எல்லாரையும் சாகடிச்சிருவான். சாகடிச்சுட்டு அங்கேருந்து ஒருத்தன் கூட நியூஸ் கொண்டு வரதுக்கு விட மாட்டான். பயங்கர தந்திரசாலி தாவீது. ஒரு ஃபீட்பேக் கூட வராது. அப்படி பிளாக் பண்ணி பொய் சொல்லி 16 மாதம் ஓட்டின ஆண்டவரை தேடலை. பொய், பித்தலாட்டம், நடிப்பு பார்த்தாரு. எல்லாத்தையும் உருகிட்டு விட்டார் ஆண்டவர். உனக்கு மனைவியும் கிடையாது, பிள்ளைகளும் கிடையாது, போ, ஒரு பொருளும் கிடையாது, நெருக்கம். இப்போ கர்த்தரை நோக்கி அபயம் இடுகிறான். கூட இருக்கிறவங்க எல்லாம் கல்லை தூக்கிட்டாங்க. அதான் நான் சொன்னேன், வனாந்திர வழியில யார் இருக்கிறா? போற வழியில நல்ல பாம்பு, கொள்ளிவாய் சர்ப்பங்கள், தேள் எல்லாம் கொட்டுன்னு கொட்டுச்சுன்னா முடிஞ்சிச்சு கதை, அம்பேல், அவ்வளவுதான், க்ளோஸ். தாவீது நமக்கு சிறந்த பாடத்தை கற்று தருகிறான். 16 மாதம் தேடாதிருந்தவன் கர்த்தரிடத்திலே வருகிறான். அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்க, 6ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டானுங்க. அதுதான் வண்டர்ஃபுல். அதான் சொல்றேன், யார் என் பக்கத்தில் இருந்தாலும் சரி, இல்லாட்டிலும் சரி, எல்லாம் சுற்றி இருக்கிற எல்லாரும் என்னை எதிர்த்தாலும் எனக்கு ஒரு இடம் உண்டு, தேவ சமூகம். அல்லேலூயா. உடனே அபியத்தாரை அனுப்பி ஆலோசனை கேட்கிறான். அதான் நான் சொன்னேன், என்ன பிரச்சனையா, நெருக்கடியா, போராட்டமா, கல் எறிகிறாங்களா, அவமானமா, நிந்தையா,
தேவ சமூகத்தை நாடுங்கள், நாட வேண்டும். தேவனிடத்தில் திரும்பிட்டு ஆலோசனை கேட்டுட்டு கீழ்ப்படிஞ்சாதான் பிளெஸ்ஸிங். தாவீது கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்கிறான். ஆமென். வேற யார்ட்டும் கேட்க முடியாது. அப்பா அம்மா பக்கத்தில் இல்லை, மனைவி பிள்ளைகள் இல்லை, கூட இருக்கிற எல்லாம் எதிர், 600 பேரும் எதிர், கல் எடுக்கிறாங்க. என்ன செய்வான்? கர்த்தருக்குள் தன்னை திண்ணப்படுத்தி கொண்டு தேவ சமூகத்தை நாடுகிறான். விளைவு இவனுடைய வேண்டுதலும் பதிலும். வசனத்தை வாசிக்கலாம். தாவீது கர்த்தரை நோக்கி, அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். உடனே ஆன்சர் பாருங்க. அதற்கு அவர், அதை பின்தொடர், சகலத்தையும் திருப்பிக் கொள்வார். அல்லேலூயா. இந்த 1ஆம் தேதி சொல்றார், நீ எந்த காரியத்தில் தோத்து போனீங்களோ அதை நீங்கள் மீண்டு எடுத்து செய்ய சொல்கிறார். அல்லேலூயா. எந்த பிஸ்னஸை விட்டீங்களோ, சோத்திரம், எந்த காரியத்தில் நீங்கள் அவமானப்பட்டு கூனி குறுகி போயிருக்கிறீங்களோ, தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் சொல்கிறார், நீ அதை தொடர், அதை எடுத்து செய். கர்த்தர் உன்னை வெட்கப்படுத்த விடமாட்டார், உன்னை அவமானப்படுத்த விடமாட்டார். அதே இடத்தில் உன்னை சகலவற்றையும் திருப்பிக் கொள்ள என் எம்பெருமான் இயேசு உதவி செய்வார். உனக்கு அவரே துணையாயிருக்கிறார். நீ கைட்டு செய்கிற எல்லா வேளையிலும் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளை இடுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். தேவை ஆண்டவரை உறுதியாக பிடிச்சுக்கணும். போய் கேட்கிறான், போட்டுமா? எஸ். பின்தொடரட்டுமா? போ. உடனே இன்ஸ்டன்ட் ஒபீடியன்ட். இன்ஸ்டன்ட் பிளெஸிங் வேணும்னா இன்ஸ்டன்ட், இப்பமே நீ ஒப்பு கொடுத்து சில விட வேண்டியதை விட்டு ஆண்டவர் வெறுக்கிறதை வெறுத்தனா, சோத்திரம், உன்னை ஆண்டவர் வாலாக்காமல் தலையாக்குவார். ஹல்லேலூயா. நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள். ஆமென். அப்போ ஆண்டவர் சொல்லார், நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய். அந்த பிளெஸிங்கான வசனத்தை வாசிடலாமா? சோத்திரம். கடைசியில் பிளெஸிங். இவன் பாருங்க, he strengthened himself, he enquired of the Lord. obedient இருந்துச்சு அவனுக்கு. சோத்திரம். ஆணுடைய அந்த வெற்றியை பார்த்தான், தரிசித்தான், விசுவாசித்தான், தரிசித்தான், கீழ்ப்படிந்தான். விளைவு ஜெயமாய் மாற்றிக்கொண்டான். 19ஆம் வசனத்தை வாசிங்க. கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். அல்லேலூயா. ஒன்றும் குறைபடலைங்க. வனாந்தரத்தில் தேவன் தமது பிள்ளைகளை ஒன்றும் குறைவில்லாமல் நடத்தினார். ஆமென். அவருடைய ஆலோசனையை கேட்டு பாருங்க. சோத்திரன். இன்றைக்கு நீங்க வெறுமையா வந்திருக்கலாம், பல மனிதர்களால் கைவிடப்பட்டு எல்லாரும் உங்களை கல்லெறிகிற சூழ்நிலை வந்திருக்கலாம். பயப்படாதீங்க. நீங்க வந்திருக்கிற இடம், தகப்பன் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க. உங்களை ஆண்டவர் வெட்கப்படுத்தவே மாட்டார், உங்களை கைவிடவே மாட்டார். நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் ஒன்றும் குறைவுபடாது. சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய். ஹல்லேலூயா. இது நிச்சயம் நடக்கும். கர்த்தர் நமது தோல்விகளை ஜெயமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆமென். அது நடக்குங்க. இதை விசுவசிங்க. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமது ஜனமாகி எங்களோடு அடியானை கொண்டு, உமது வார்த்தையை கொண்டு, யோவேல் 2:26 கொண்டு நீ பேசினீர். ஒரே ஒரு நிபந்தனை, உம்மிடத்தில் திரும்பும்போது எல்லா வறட்சி செழிப்பாய் மாறினது. சுவாமி, உமது ஜனங்கள் அதை செய்து இந்த வருஷத்தை வெற்றி வாகையினால் முடிசூட்டட்டும், நன்மையினால் முடிசூட்டப்பட்ட 2026 காணப்படட்டப்பா. உங்கள் வறட்சி செழிப்பாய் மாறட்டும், துக்கம் இல்லாமல் சந்தோஷமாய் மாறட்டும். கடன் பிரச்சனையில் சிக்கியிருக்கிற உமது பிள்ளைகளை விடுவிப்பீராக. இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் உமது அன்பின் கரம் தொட்டு அவர்களை அதிசயமாய் வழி நடத்தட்டப்பா. நீங்கள் அப்படி செய்கிற நன்மைக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.